கிரியேட்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். உங்களோட யூடியூப் ஜர்னி எப்படி போயிட்டுருக்கு? 2026 வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. யூடியூபோட ரூல்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக மாறி இருக்கு. டைரெக்டாக சொல்லணும் அப்படின்னா யூடியூப் முன்ன மாதிரி கிடையாதுங்க. இப்போது மொத்தமாக மாறிப்போச்சு. நம்ம கஷ்டப்பட்டு வீடியோ போடுவோம், ஆனால் கடைசியில் மானிட்டைசேஷன் ரிஜெக்டட்னு வந்தால் எப்படி இருக்கும்? இதை தவிர்க்க தான் இந்த முக்கியமான கேட்டகரியை பற்றி தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த 7 டைப்ஸில் நீங்கள் சேனல் வச்சுருந்தாலும் இல்லை ஆரம்பிக்கலாம் அப்படின்ற பிளானில் இருந்தீங்கனாலும் ப்ளீஸ் ஸ்டாப். ஏன்னா யூடியூப் இனிமேல் இந்த சேனல்ஸ்க்கெலாம் பணம் தர மாட்டாங்க. 90% கிரியேட்டர்ஸோட ஆட்சன்ஸ் இப்போது ரிஜெக்ட் ஆகிடுக்கு. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பொறுமையாக கவனிங்க. இந்த வீடியோ ஜஸ்ட் ஒரு எஜுகேஷ்னல் அண்ட் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக தான் நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ வியூவர்ஸ் யூடியூபோட அஃபிஷியல் பாலிசியை நீங்கள் செக் பண்ணி ஒரு தடவை பார்த்துக்கோங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீயூஸ்டு கண்டென்ட். இது பழைய ரூல் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இப்போ இது இன்னும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகியிருக்காங்க. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா மூவி கிளிப்ஸ், வெப் சீரிஸ் சீன்ஸ் இல்லை வேறு ஏதாவது போட்ட ரீல்ஸை எடுத்து சின்ன எடிட் பண்ணி போடுவீங்க இல்லையா? ஆனால் இப்போது நீங்கள் வாய்ஸை பிச் பண்ணி மாற்றினாலும் இல்லை ஸ்பீடை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் ஸ்மார்ட்டாக நீங்கள் வேலை செஞ்சாலும் யூடியூப் கண்டுபிடிச்சிருவாங்க. உங்களோட கோர் கான்டென்ட் ஒரிஜினலாக இருக்கணும். உங்களோட சொந்த உழைப்பு இல்லாமல் வேறு ஒருத்தர் வீடியோ போட்டிங்க அப்படின்னா மானிட்டைசேஷன் ரிஜெக்ட் ஆகிடும். இன்னொரு பெரிய அப்டேட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடிலாம் ரீயூஸ்டு கான்டென்ட் போடுறவங்களுக்கு வயலேஷன் வந்தால் 30 days வெயிட் பண்ணி தென் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போது 90 days வெயிட் பண்ணணும். ஸோ இந்த கேட்டகரியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 மாதத்துக்கு உங்களுக்கு வருமானம் கட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ மைண்டில் வச்சுட்டு பண்ணுங்கள். செகண்ட் கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா AI வாய்ஸ் அண்ட் ராயல்ட்டி ஃப்ரீ ஃபுட்டேஜ். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரீ சைட்ஸில் இருந்து ஸ்டாக் வீடியோஸை எடுத்து அதுக்கு பின்னாடி ஒரு ரோபோட்டிக் AI வாய்ஸை கொடுத்துட்றாங்க. ஸோ யூடியூப் இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா கிளியராகவே போட்டாங்க, ரோபோட் பேசுகிற மாதிரி இருக்கிற AI வாய்ஸுக்கு மானிட்டைசேஷன் ஆகாது. அதில் உங்களோட ஹியூமன் டச் இருக்கணும் அண்ட் உங்களோட ஓன் வாய்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இல்லை AI யூஸ் பண்ணி தான் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரொம்ப நேச்சுரலாக இருக்கணும். வெறும் ஸ்டாக் ஃபுட்டேஜுக்கு AI வாய்ஸை மட்டும் வச்சு நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா அது ஸ்பேம் கேட்டகரியில் வரும். ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க. தேர்டு கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டேஞ்சரஸ் அண்ட் ஹார்ம்ஃபுல் கான்டென்ட். இதுக்கு முன்னாடி இது இருந்தாலுமே இப்போ யூடியூப் ரொம்ப சீரியஸாக இதை எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேக் ப்ராங்க்ஸ். யாரையாவது தப்பாக காமிக்கிறதோ இல்லை பயன்படுத்துகிற மாதிரியான ஃபேக் ப்ராங்க்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா அதில் மானிட்டைசேஷன் நடக்காது. செகண்ட் பார்த்தீங்கன்னா டேஞ்சரஸ் ஸ்டன்ட்ஸ். லைஃபுக்கு ரிஸ்கான ஸ்டன்ட்ஸ் வீடியோ போட்டிங்கனாலும் அதை ரிமூவ் பண்ணிடுங்க. அது மானிட்டைசேஷன் அதில் எனேபிள் ஆகாது. தேர்ட், மிஸ்லீடிங் தம்ப்நெயில்ஸ். தம்ப்நெயில்ஸில் ஒன்று இருந்துட்டு வீடியோவில் வேறு ஒன்று இருந்தாலும் உங்கள் சேனலுக்கு மானிட்டைசேஷன் போயிடும். ஸோ இந்த கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் மனசில் வச்சுட்டு இது போல் பண்ணாதீங்க. ஃபோர்த்து கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா அடல்ட் கண்டென்ட். தம்ப்நெயிலையோ இல்லை வீடியோலையோ செக்ஷுவல்ஸ் ஏதாவது வந்தால் கண்டிப்பாக பணம் அதில் கிடையாது. சில பேர் நினைப்பீங்க இது 18+ கான்டென்ட் தானே, ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டால் போதுமே அப்படின்னு. ஆனால் யூடியூப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி வீடியோஸுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் அதாவது விளம்பரங்கள் பணம் தர மாட்டாங்க. விளம்பரங்கள் இல்லை அப்படின்னா யூடியூப் உங்களுக்கு பணம் தராது. ஸோ க்ளீனான கண்டென்ட் மட்டுமே தான் யூடியூப்பில் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபிஃப்த் கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா கேம்லிங் ஆப்பை பற்றி ப்ரொமோட் பண்ணுறது, ஆடணும் அப்படின்றத சொல்லி தர்றது, இல்லை இந்த ஆப்பில் பணம் கட்டு டபுளாக வரும் அப்படின்னு சொல்லி தர்றது, இது எல்லாமே இப்போ தடை செய்யப்பட்டு இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி கேட்டகரிக்கு மானிட்டைசேஷன் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் சேனல் யூடியூப் டெர்மினேட் பண்ணக்கூட வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் சர்க்கம்வென்ஷன் பாலிசி படி நீங்கள் இன்னொரு சேனல் ஆரம்பிக்கவும் முடியாது. ஸோ இதையும் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு சேனல் புதுசாக க்ரியேட் பண்ணுறவங்க தயவு செஞ்சு புரிஞ்சு பண்ணுங்கள். சிக்ஸ்த் கேட்டகரி என்ன பார்த்தீங்கன்னா பியூர் ராயல்ட்டி ஃப்ரீ சேனல்ஸ். இப்போது ரிலாக்ஸேஷனுக்கும் மியூசிக் சேனல்ஸ் இல்லை சினாரியோக்கும் சேனல்ஸ் இருக்கும். பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் ஃப்ரீ மியூசிக் ஓடிட்டுருக்கும், ஸ்க்ரீனில் ஒரு ஃப்ரீ வீடியோவும் ஓடிட்டுருக்கும். இப்போது இது ஏன் பார்த்தீங்கன்னா உங்களோட ஓன் ஐடியா அங்கே இல்லை, அப்படி தானே? அண்ட் நீங்கள் வேறு யாரோ செஞ்சு வச்சுருக்க மியூசிக்கையும் எடிட் பண்ணுறீங்க. இப்போ அதில் இல்லை அண்ட் உங்களோட ஃபேஸ் அதில் இல்லை, ஹியூமன் டச் இல்லை அப்படின்னு மானிட்டைசேஷனை கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி தவறுகளை நீங்களும் பண்ணிடாதீங்க. இது போல் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ப்ளீஸ் அதை ஸ்டாப் பண்ணுங்கள். நிறைய மாட்டிப்பாங்க லோ குவாலிட்டி நோ எஃபர்ட் கண்டென்ட். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் டெக்ஸ்ட் வீடியோஸ்.
ஸ்க்ரீனில் வெறும் டெக்ஸ்ட் மட்டும் ஓடிட்டு இருக்கும், வாய்ஸ் போஸ்ட் பண்ண மானிட்டைசேஷன் ஆகாது. செகண்ட், மைண்ட்லெஸ் ரெக்கார்டிங். ரோட்டில் நடக்கிறத டெய்லி எடுத்து ரெக்கார்ட் போடுறது, இல்லை ரெக்கார்ட் பண்ணுறது, இல்லை கிரியேட்டோட எந்த ஒரு எஃபர்ட்டும் இருக்காது. என்ன பர்பஸ்க்கு வீடியோ மேக் பண்ணுறாங்கன்னே தெரியாது. இது போல் மைண்ட்லெஸ்ஸான பப்ளிஷ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதுக்கு மானிட்டைசேஷன் இனி கிடையாது. ரிலீஜியஸ் ஈவெண்ட். சில பேர் கோயில் திருவிழா இல்லை சாமி ஊர்வலம் நடக்கிறப்போ இதில் கேமரா வச்சு மொத்த ஃபங்க்ஷனுமே ரெக்கார்ட் பண்ணி போடுவாங்கல்ல, அதில் உங்களோட ஒரிஜினாலிட்டி இல்லை அப்படின்னு யூடியூப் அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. யூடியூப்ல இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு வீடியோ போட்டால் மட்டும்தான் பணம் கிடைக்கும். ஸோ கிரியேட்டர்ஸ் ப்ளீஸ் இது எல்லா கேட்டகரியும் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் நியூ சேனல் ஓப்பன் பண்ண போறீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இப்போ நான் சொன்னதில் எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், 7th கேட்டகரியில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இது மாதிரி போட்டுட்ருக்காங்கன்னா அவங்களுக்கு உடனே சொல்லி இதெல்லாம் சேஞ்ச் பண்ண சொல்லுங்கள். ஒரிஜினல் கண்டென்ட் பண்ணுங்கள். உங்களோட வாய்ஸை க்ரியேட்டிவிட்டியாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். 2026 சக்ஸஸ் ஆக இது தாங்க வழி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட கிரியேட்டர் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி இந்த மாதிரி பண்ணிடாத, இனிமேல் பண்ணுற ஐடியா இருந்தால் ஸ்டாப் பண்ணிடு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனை கேட்கலாம். உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு தான் நம்ம சேனல் இருக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் கேட்கலாம். அண்ட் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னாலும் மறக்காமல் இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.